ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெட்டிங் வந்து மறுபடியும் இந்த 4 ரோஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகணும். அது இந்த ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு 4 ரோஸை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணோம்னா அது ஹெட்டிங் ரிப்பீட் ஆகும். மறுபடியும் இப்படி ட்ராக் பண்ணோம்னா ஹெட்டிங் ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்ஸ்ட் நேம் வந்து இப்படி எரேஸ் பண்ணோம்னா இந்த ஃபில் ஹேண்டிலுக்கு ப்ளஸ் ஐக்கன் அதில் வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ட்ராக் பண்ணுறோம், எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து ஸ்டேட்டஸ் பார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன், அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ட்ரா டேப்பில் வந்து ஒரு பென் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் எவ்வளோ இருக்குன்றது இருக்குது. அதை வேறு மார்க் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்ட் எவ்வளோ இருக்குன்றது இருக்குது. அதை இப்படி கிளிக் பண்ணோம்னா காப்பி ஆகிடும். இப்போ கவுண்ட் இங்கே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆவரேஜ் வந்து இந்த ஃபீஸ் ரேஞ்ச் அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜ் இங்கே இருக்குது பாட்டமில், இதை கிளிக் பண்ணோம்னா காப்பி ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சம்மில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலன்ஸ் வந்து சம் பண்ணி தரணும்னா இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்து சம் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா காப்பி ஆகிடும். கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸ்டேட்டஸ் பார்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.